வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் குமார். இன்னைக்கு ஆண்மை குறைவை சரி செய்யக்கூடிய ஒரு பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மார்க்கெட்டில் பல்வேறு தரப்பட்ட பழங்கள் இருந்தாலும் இந்த பழம் ஏன் ஒரு சிறப்பான ஒரு இடத்தை வகிக்குதுன்னா, இது காமத்தை தூண்டுகின்ற ஆற்றல், அதே நேரத்தில் உயிரணுக்களை தூண்டக்கூடிய ஆற்றல். அது வேற ஒன்றும் கிடையாதுங்க, மாதுளம்பழச்சாறு தான். மாதுளம்பழம் ஏறத்தாழ 720 வகைகளை கொண்டு உலகம் முழுவதும் பரவி காணப்படக்கூடிய, அதாவது குளிர் பிரதேசத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஐஸ் மாதிரி உள்ள பிரதேசத்தில். மிச்ச பிரதேசத்தில் இது அதிகமாக பயிரிடப்பட்டு வரக்கூடியது. அதே நேரத்தில் காபூல், ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரியான பகுதிகளில் வளரக்கூடியது, ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதிகளில் இது பண்ணக்கூடியது, கேரளா, கர்நாடகா போன்ற பகுதிகளிலும் அதிகமாக பயிரிட்டு வரக்கூடியது. இதில் பல்வேறு மருத்துவ குணங்கள் இருந்தாலும், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் இருந்தாலும், நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் இந்த ஆண்மை குறைவுக்கு இந்த பழம் எப்படி உதவி பண்ணுது, உயிரணுக்கள் எண்ணிக்கை எப்படி அதிகரிக்குது, இதை எப்படிலாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதுளம் பழத்தில் பொட்டாசியம் 6% இருக்குதுங்க. இந்த பொட்டாசியம் ஒரு இயற்கையான தூண்டி அதே நேரத்தில் கொஞ்சம் பிளட் ப்ரெஷரை சரி செய்யக்கூடிய இயற்கையான ஒரு ஆற்றல். அதே நேரத்தில் இதில் மக்னீசியம் ஒரு ட்ரேஸ் எலிமெண்ட் மற்ற இதில் காட்டிலும் இதில் 3% இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த உயிரணுக்களோட ஒரு நேச்சுரல் சப்ளிமெண்ட்டாக இது இருக்கிறனால உயிரணுக்கள் வளர்ச்சியை இது பண்ணி கொடுக்க வைக்கும். சரி, இது எப்படி ஆண்மை குறைவை சரி செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல உள்ள நைட்ரிக் ஆக்சைடு லெவலை அதிகப்படுத்துறதுனால ஆண்குறி விரைப்புத்தன்மையை இது அதிகப்படுத்துது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்குறி விரைப்புத்தன்மையை அதிகப்படுத்துது. ஏறத்தாழ தினசரி 100 ml அளவு போல் இந்த பழச்சாறை சாப்பிட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா, அந்த இரத்த நாளங்களை கொஞ்சம் தளர்ச்சி அடைய செய்கிறது மூலமாக அதிக அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனை இருதயத்திலிருந்து பிற செல்களுக்கும் இது எடுத்துக்கொண்டு போகுது. அந்த அளவுக்கு இந்த இதில் ஒரு அபூர்வ ஆற்றல் இருக்கிறனால இது ஆண்மை குறைவுக்கு சிறந்த ஒரு மருந்தாக செயல்படுது. இன்னைக்கு நைட்ரிக் ஆக்சைடு லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சில மெடிசன் 1-2 தாங்க இருக்குது. அதில் பார்க்கும்போது வயக்ரா இந்த மாதிரியான இது, அதே நேரம் அர்ஜினின், ஆர்ஜினின் இந்த மாதிரியான இதெல்லாம் மாடர்ன் மெடிசனில் உள்ள ஒரு இது. ஆனால் அதெல்லாம் காட்டிலும் ஒரு இயற்கையான ஒரு இது. ரெண்டாவது, இது சர்க்கரை, இது நேச்சராக பார்த்தீங்கன்னா புளிப்புத்தன்மை இருக்கிறனால சர்க்கரை வியாதிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறனால இது அனைவரும் இதை சாப்பிட்டு கொள்ளலாம். அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு இந்த இரும்பு சத்தை குறைபாடை நீக்கிறதுல நல்ல ஒரு இதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு ஆன்டி ஏஜிங் க்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீம்களை உற்பத்தி பண்ணுறதுல இந்த சீரம் மெயினாக எடுக்கிறதே இந்த மாதுளம்பழ சாற்றிலிருந்து தான் எடுக்கிறாங்க. குழந்தைகளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா, வெளிநாட்டில் இந்த மூளையோட பாதுகாப்புக்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறப்பை தான் அதிகமாக கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாங்க நம்ம கதைக்கு வாங்க. பொதுவாக இந்த ஆண்மை குறைவுக்கு இந்த மாதுளஞ்சாறு பழச்சாறு எப்படி பயன்படுதுங்க, அதாவது என்ன செய்துங்கிறத நம்ம ஓரளவு அவுட்ரா பார்த்தோம். நைட்ரிக் ஆக்சைடு லெவலை பிளட்டில் இன்க்ரீஸ் பண்ணுவதன் மூலமாக ப்ரொஃபியூஸ் அமௌண்ட் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவதன் மூலமாக இது எரெக்ஷனை கொஞ்சம் இது பண்ணி கொடுக்குது. அதே நேரத்தில் இந்த ஆண்குறியில் உள்ள இரத்த குழாய்களை கொஞ்சம் டைலேஷன் பண்ணுறது மூலமாக அது நார்மல் சைஸை காட்டிலும் கொஞ்சம் இது பண்ண அளவுக்குள்ள கொண்டு வருது. கொஞ்சம் எரெக்ஷனை கொஞ்சம் கடினப்படுத்தி கொடுக்குது. இதை எப்படியெல்லாம் சாப்பிடலாம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சிம்பிளாக பார்த்தோம்னா, இந்த மாதுளம் பழத்தை கொஞ்சம் ஒரு அடுப்பில் வச்சு நல்லா இதமாக சூடு பண்ணிக்கிறங்க. சிம்பிளான மெத்தட். சூடு பண்ணிக்கிட்டிங்கன்னா, அந்த சூட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் உள்ளே உடைந்து அதிலிருந்து அந்த சாறு இருக்கும். அதை கொஞ்சம் ஆற வச்சு அதை ஒரு துளையிட்டு சாறை புழிஞ்சிங்கன்னா ஓடி வந்துடும். இதில் மேலே கோதுமை மாவை பயன்படுத்தி கூட நீங்கள் செய்யலாம்.
அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வெதுவெதுப்பு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்லா இதாங்க மாதுளை புடப்பாக சுரசம்னு சொல்கிறது சமஸ்கிருதத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இது ஒரு எஃபெக்டிவான ஒரு இது. சரிங்களா? அடுத்து இரண்டாவது, நம்ம நார்மலாக வந்து கடைகளில் கிடைக்கிற மாதிரி மாதுளம் ஜூஸை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். தயவு செய்து சர்க்கரை சேர்த்து சாப்பிடாதீங்க. கிளைசிமிக் இண்டெக்ஸை வந்து உடனடியாக பிளட்டில் வந்து ஏற்றிடும். சரிங்களா? நீங்கள் சாப்பிட்டும் பிரயோஜனமே இல்லாமல் சர்க்கரை இல்லாமல் ஒரு ஜூஸ் மட்டும் போட்டு கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கிறேங்க. அப்படி வேணும்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை நீங்கள் கேட்கல, நாட்டு சர்க்கரைக்கு அதுக்கு என்ன சார் வச்சுருங்க, இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதாவது உடனடியாக பிளட்டில் கலக்கிற விகிதத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைச்சிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மோஷனில் அது வந்து வெளியே ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த ஒயிட் சர்க்கரை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இமீடியட்டாக அப்படியே அப்சர்வ் ஆகி சில்லுன்னு உடம்பு ஃபுல்லாக வந்து ஏற ஆரம்பிச்சிடும். அதுதான் அதில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒயிட் சர்க்கரை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கிறங்க. சரிங்களா? ரெண்டாவது, தயிரில் ஊற வைத்து இந்த மாதுளம்பழத்தை வந்து சாப்பிடுங்க. முதல் நாள் ஊற வச்சு மறுநாள் வந்து சாப்பிடுங்க. இது நான் சொல்லலைங்க, சரக சமிதாவில் பாஜிகரண அத்தியாயத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கார் சரகதர். சரிங்களா? தயிரில் ஊற வைத்து சாப்பிட்றதுக்கு வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் அப்படி செஞ்சு கொள்ளலாம். அடுத்து வந்து பார்க்கும் பொழுது இந்த மாதுளம்பழச்சாறை வந்து கொஞ்சோண்டு கசகசாவை எடுத்து ஊற வைத்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு மறுநாள் வந்து அதை காலையில் அதை சாப்பிட்டு கொள்ளலாம். மறுநாள் காலையில் சாப்பிட்ற காட்டிலும் வந்து பொதுவாக வந்து இந்த காலையில் அதை ஊற வச்சுருங்க. நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை சாப்பிடுங்க. நல்லா தூக்கமும் வரும், பிளட் சர்க்குலேஷன் உடம்புல நல்லாவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். கெட்ட கனவுகள், இந்த மாதிரியான டென்ஷன், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாமே இதாகிருக்கும். நல்லா நைட்ரிக் ஆக்சைடு லெவலில் வந்து இது பண்ணுறதுனால வந்து ஆண்குறியோட விரைப்புத்தன்மையை வந்து அதிகரித்து கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து சாலட் போட்டு சாப்பிட்டுக்கிறலாம், வெள்ளரிக்காய் அது இதெல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கிறலாம். அதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டது. நம்ம அது வந்து சரின்னு சொல்லிடவும் முடியாது, தவறுன்னு சொல்லிடவும் முடியாது. அதனால நீங்கள் வந்து இதை வந்து கூடுமான அளவுக்கு உணவில் சேர்க்குற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கிறங்க. இது மட்டும் கிடையாதுங்க, கொஞ்சம் நல்லா வந்து பயிற்சிகள் நல்லா பண்ணிக்கிறங்க. கூடுமான வரைக்கும் வந்து நம்ம பகுதிகளில் விளையக்கூடிய நாட்டு மாதுளை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தோட்டம் இதெல்லாம் விளையுது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் நன்றாக இருக்கும். நீங்கள் கேட்கல ரெண்டும் ஒன்று தானே சார் அப்படிங்கும்போது நம்மளுடைய சூழ்நிலையிலே வந்து வளரக்கூடிய அந்த இது வந்து நம்மளுக்கு உடல்நிலைக்கு ஒப்புதலாகவே இருக்கும். சரிங்களா? அதுக்காகத்தான் அதை வந்து நம்ம அதை செலக்ட் பண்ண சொல்கிறோமே ஒழிய மற்றபடி அதில் வந்து வேறு ஒன்றும் கிடையாது. ஆண்மை குறைவுகளுக்கு பொதுவாக வந்து பழங்கள் வந்து நாட் அட்வைசபிளாக இருந்தாலும் இந்த ஒரு பழம் வந்து உங்களுக்கு நன்றாக இருக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து இதனுடைய மகத்துவத்தை கருதி சில ஆலயங்களில் வந்து இது வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்குறாங்க. இரவில் வந்து சாமிகிட்ட வச்சுக்கிட்டு மறுநாள் வந்து அது வந்து கொடுக்குறாங்க. அது நம்ம இங்கெல்லாம் பேர் சொல்ல விரும்பலை, கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் சில இதில் நடக்குது. ஆனால் அதெல்லாம் காரணம் இல்லைங்க, இதுதாங்க முக்கியமான காரணங்கள். அதே மாதிரி உள்ளதில் வந்து காரகத்துவத்தில் வந்து பார்க்கும் பொழுது நிறைய விதைகள் உள்ள இதில் இருக்கிறனால, இது அத்திப்பழம் இருக்கிறனால கண்டிப்பாக நம்மளுடைய உயிரணுக்களையும் உற்பத்தி பண்ணி கொடுக்க வைக்கும். ராமானுஜர் சொன்ன மாதிரி தான், ஒரு பூஜ்ஜியம் தான் சார். அது பூஜ்ஜியம் எப்படி சார் உருவாக்குன்னு கேட்டால் பூஜ்ஜியத்துக்குள்ளே தான் அவ்வளோ பெரிய நம்பர்ஸும் அதில் அடங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி தான் இந்த பூஜ்ஜியமாக நீங்கள் மாதுளம்பழத்தை நினச்சிக்கிறங்க, அத்திப்பழத்தை நினச்சிக்கிறங்க, அதுக்குள்ளே ஏகப்பட்ட அந்த விதைகள் வந்து சாப்பிடும் பொழுது நம்மளுக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு காரகத்தன்மையை வந்து கொடுக்குறனால இது வந்து ஆண்மை குறைவை சரி பண்ண வைக்கும். இப்போ நான் சொன்ன மெத்தடில் வந்து நீங்கள் பண்ணிக்கிறங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்ளுங்க. நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.